ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விமானத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டிஆர்டிஓ சேர்ந்து டெவலப் பண்ணிட்டு வர அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்கா ஃபைட்டர் ஜெட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு வர ஒரு ஸ்டெல்த் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட். ஸோ இப்போ இந்த விமானத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமான ரீசனே இந்த விமானத்துக்கு தேவையான இனிஷியல் ஃபண்டான 15,000 கோடியை வந்து சிசிஎஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது போன மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த விமானத்துக்கு தேவையான இந்த இனிஷியல் ஃபண்ட் 15,000 கோடியை வந்து கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து கிளியர் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 4 வருஷத்தில் இந்த ஆம்கா ஃபைட்டர் ஜெட்டோட முதல் 5 ப்ரோட்டோடைப்பை வந்து உருவாக்க போகிறாங்க. 2030க்குள்ளே இந்த விமானத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆம்கா ஃபைட்டர் ஜெட் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது இந்த விமானம் எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அது போக இந்த விமானத்தோட ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ இந்த ஆம்கா அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் இந்த விமானத்தை இந்தியா தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் 3 நாடுகள் கிட்ட, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, அந்த 3 நாடுகள் கிட்ட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் கரண்ட்டில் சர்வீஸில் இருக்குது. அது போக ஒரு சில நாடுகள் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இப்போ சர்வீஸில் வச்சிருக்க இந்த 3 நாடுகளில், அதாவது ஒன் ஆஃப் த கண்ட்ரி சைனா பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரி நாடு. ஸோ இவங்க கிட்ட 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்குங்கிற பட்சத்தில் இவங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரஃபேல், சுகோய், தேஜஸ் இந்த விமானங்களை தவிர மிச்சம் எல்லாமே ரொம்ப பழமையான விமானங்கள். சுகோயுமே ஆல்மோஸ்ட் அதோட லைஃப் டைமில் பாதியை தாண்டிருச்சு. இன்னும் ஒரு 2040 வரைக்கும் தான் நம்மளோட சுகோய் 30 விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி வர காலகட்டங்களில் நம்மளோட SU-30 விமானத்தை கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் வைஸ் அட்வான்ஸ்டாக மாற்றணும்னு சொல்லி தான் இப்போ சூப்பர் சுகோய் ப்ரோக்ராமுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையான விமானங்களா மாறிட்டு இருக்கிறனால இதை வந்து கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்காண்டி தான் இந்தியா வந்து நம்மளோட ஆம்கா விமானத்தை டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ அந்த ஆம்கா ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 ஸ்குவாட்ரன் தயாரிக்க போகிறாங்க. அதாவது ஒரு ஸ்குவாட்ரனுக்கு மொத்தம் 20 விமானங்கள் தயாரிக்க போகிறாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 7 ஸ்குவாட்ரன்லையும் சேர்த்து 140 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க. இதிலிருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விமானம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃபியூச்சரில் ஒரு பேக் போனாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன அந்த 140 விமானங்களில் முதல் 2 ஸ்குவாட்ரனில், அதாவது 40 விமானங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிற GEF 414 இன்ஜின் தான் பயன்படுத்த போகிறாங்க. இது உங்களுக்கே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இன்ஜினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 98 கிலோ நியூட்டன் பவர் வரை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த த்ரஸ்ட்டை வச்சு சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி வந்து இந்த விமானத்தால் அடைய முடியாது. ஸோ ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர் க்ரூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு விமானத்தால் சூப்பர் சோனிக் பவரை வந்து இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆஃப்டர் பர்னர் பவர் எல்லாமே ரீச் பண்ணுறது தான் சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் மூலிமா இந்த விமானத்தில் கண்டிப்பாக சூப்பர் க்ரூஸ் பவர் வந்து ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த விமானத்தில் சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி கொண்டே வர முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மார்க் 1ல் தயாரிக்க போகிற, அதாவது முதல் 2 ஸ்குவாட்ரனுக்கு தயாரிக்கப்பட போகிற 40 விமானங்களுக்கு மட்டும்தான் இந்த GEF 414 இன்ஜின் பயன்படுத்த போகிறாங்க. அடுத்து உள்ள 5 ஸ்குவாட்ரனில், அதாவது 100 விமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மார்க் 2 வெர்ஷன். இந்த விமானங்களுக்கு வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் கொலாபரேட் பண்ணி, அதாவது ஃப்ரான்ஸோட சாஃப்ரான் நிறுவனமும் கொலாபரேட் பண்ணி உருவாக்க போகிற இன்ஜின் தான் பயன்படுத்த போகிறாங்க. இந்த இன்ஜினால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 125 கிலோ நியூட்டன் பவர் வரை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு விமானத்தை பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தில் சூப்பர் க்ரூஸ் பவர் வந்து ரீச் பண்ணுறதுக்கு அந்த விமானத்தோட இன்ஜினோட பவர் ப்ரொடக்ஷன் 110 கிலோ நியூட்டனாவது மினிமம் இருக்கணும். பட் ஆனால் இப்போ இந்தியா தயாரிக்க போகிற இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோ நியூட்டன் பவர் வரை இருக்கிறனால இது கண்டிப்பாக சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு விமானமாக இருக்கும். அதாவது மார்க் 2ல் உள்ள விமானங்கள். ஸோ இந்த விமானத்தோட மார்க் 1 வெர்ஷனில் பயன்படுத்த போகிற F414 இன்ஜினை தயாரிக்கிற ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் வந்து இந்த விமானத்துக்காண்டி இந்தியாவிலேயே இந்த விமானத்தோட இன்ஜினை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் லைனே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த GEF 414 இன்ஜினை தான் நம்ம தேஜஸ் மார்க் 2 விமானத்துலேயும் பயன்படுத்த போகிறோம்.
ஓவராலா அந்த விமானம் எப்ப சர்வீஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தோட மார்க் 1 வெர்ஷன் வந்து 2032ல சர்வீஸ்ல வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்க் 2 வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்ல கொண்டு வரதுக்கு அதுக்கு 2035க்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த விமானத்தோட மார்க் 1 வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் ஸ்டெல்த் மிஷன்ஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க. இதுவே இந்த விமானத்தோட மார்க் 2 வெர்ஷன்ல தயாரிக்கப்படுற விமானங்கள வந்து ஸ்டெல்த் மிஷன்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மார்க் 2 வெர்ஷன் உள்ள விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தில சில 6த் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்டுக்குள்ள டெக்னாலஜிஸையும் சேர்க்க போறதா சொல்றாங்க. இப்ப இந்த விமானத்தோட டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த விமானம் வந்து ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு. அந்த வகையில உங்களுக்கே தெரியும் இந்த விமானத்தோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தில வந்து ரேடாரோட ரேடியேஷன் அப்சர்வ் பண்ற மாரி பெயிண்ட்ஸ் இந்த விமானத்திலயும் சேர்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தோட டிசைன் பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தோட விங் டிசைன் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கு. இது போக இந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம்லயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில 38லேருந்து 40% கம்போசிட்ஸ் மெட்டீரியல்ஸ பயன்படுத்தி உருவாக்க போறதா சொல்றாங்க. அது போக இந்த விமானத்தில டிஎஸ்ஐன்னு சொல்ற டைவர்ட்லெஸ் சூப்பர்சோனிக் இன்லெட்ங்கிற சிஸ்டம் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வெளியிடுற ஏர் ஃப்ளோவ இந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாரி இந்த விமானத்தோட ஆர்சிஎஸ் அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷன கம்மி பண்ற மாரி இந்த விமானத்தோட டிசைன் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த விமானத்தில ரேடார பொறுத்தவரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரேடார் தான் பயன்படுத்த போறாங்க. அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுற உத்தம் ஏஎஸ்ஏ ரேடார் தான் இந்த விமானத்தில பயன்படுத்த போறாங்க. இந்த ரேடார பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு மல்டி ட்ராக்கிங் ரேடார். அதாவது ஒரே நேரத்தில 50 டார்கெட்ஸ 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துட்டு இருக்கும்போதே இந்த ரேடார்னால ட்ராக் பண்ண முடியும். அதில வந்து 4 டார்கெட்ஸ வந்து என்கேஜும் பண்ண முடியும். ஸோ இந்த ரேடார பொறுத்தவரைக்கும் இதே உத்தம் ஏஎஸ்ஏ ரேடார் தான் சூப்பர் சுகோய் ப்ரோகிராம்க்கு கீழ டெவலப் பண்ண போற நம்மளோட சுகோய் 30 போர் விமானங்களையும் இதே ரேடார் தான் பயன்படுத்த போறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஎஸ்ஏ ரேடாரா இருக்கிறனால இந்த ரேடார வந்து ஜாம் பண்றதும் கடினம். இது போக இந்த விமானத்தோட காக்பிட்மே ரொம்ப அட்வான்ஸ்டா அமைக்க போறாங்க. அதாவது சிங்கிள் கேனப்பி கிளாஸ் காக்பிட் தான் இந்த விமானத்தில கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த காக்பிட்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த விமானத்தில அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விமானத்தில மிசைல்ஸ லான்ச் பண்றதுக்கு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் சாஃப்ட்வேரையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விமானத்தில இருக்க ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட் ஆங்கிள் ஹாலோகிராஃபிக் ஹெட்ஸ் அப் டிஸ்ப்ளே இந்த விமானத்தில கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த விமானத்தோட ஓவராலா காக்பிட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டா அமைக்க போறாங்க. இப்ப இந்த விமானத்தோட ஜெனரலான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த விமானத்த பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் சீட் ட்வின் இன்ஜின் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். மல்டி ரோல் அப்படின்னு சொல்லும்போது இந்த விமானத்தால ஏர் சுப்பீரியாரிட்டி ரோல்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிரவுண்ட் அட்டாக்கும் நல்லா பண்ண முடியும். ஸோ இது போக இந்த விமானத்தால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்லயும் ஈடுபட முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒண்ணு, எதிரி நாட்டுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்த விமானத்தால டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லா விமானங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைய இந்த விமானம் தனியா செய்யும். ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஃபியூச்சர்ல. இந்த விமானத்தோட டைமென்ஷன்ஸ பத்தி பார்த்தோம்னா, இந்த விமானம் வந்து லென்த்ல வந்து 17.6 மீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட விங் ஸ்பேன் வந்து 11.13 மீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட ஹைட் வந்து 4.5 மீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட விங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, 55 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட எம்ப்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கிலோகிராம். இதோட கிராஸ் வெயிட் வந்து 18,000 கிலோகிராம். இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமானத்தோட ஃபியூவல் கெப்பாசிட்டியுமே 6,500 கிலோகிராம் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட வெப்பன்ஸ் பேலோட பொறுத்தவரைக்கும், இந்த விமானத்தால இன்டர்னல்ல வந்து 1500 கிலோகிராம் அளவுக்கு வெப்பன்ஸ் கொண்டு போ முடியும். எக்ஸ்டர்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கிலோகிராம் அளவுக்கு வெப்பன்ஸ் கொண்டு போ முடியும். இந்த விமானத்தோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, மேக் 2.15 அதாவது 2600 கிலோமீட்டர்/ஹவர் ஸ்பீட் வரைக்கும் இந்த விமானத்தால போ முடியும். இது வந்து மத்த 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து ரொம்பவே ஒரு அதிகமான ஸ்பீட். இது போக இந்த விமானத்தோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 3240 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த விமானத்தோட காம்பேட் ரேஞ்ச் வந்து 1620 கிலோமீட்டர். இந்த விமானத்தால எவ்வளோ உயரம் வரைக்கும் பறக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60,000 ஃபீட் அதாவது 20,000 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த விமானத்தால பறக்க முடியும். இப்ப இந்த விமானத்தில பயன்படுத்த போற வெப்பன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தில வந்து ஒரு 23 மில்லிமீட்டர் GSH-23 கேனான் கன் பயன்படுத்த போறாங்க. ஸோ இது போக இந்த விமானத்தோட மார்க் 1 வெர்ஷன்ல உள்ள விமானங்கள்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக இந்த விமானத்தோட மார்க் 2 வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த விமானத்தில பயன்படுத்த போற மிசைல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் சொல்லப் போற மிசைல்ஸ் எல்லாமே ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். நாட் ஷூர்னா கன்ஃபார்மா எதுவும் சொல்லப்படல. பட் இருந்தாலுமே இந்த விமானத்தில பார்த்தீங்கன்னா, ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரியில வந்து ஆஸ்த்ரா ஐஆர், ஆஸ்த்ரா மார்க் 1, ஆஸ்த்ரா மார்க் 2, மார்க் 3 போன்ற மிசைல்கள பயன்படுத்த போறதா சொல்றாங்க. ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த விமானத்தில வந்து பிரம்மோஸ் என்ஜி மிசைல்ஸ பயன்படுத்த போறதா சொல்றாங்க. சாண்ட், ருத்ரம் 1 இது போன்ற மிசைல்கள இந்த விமானத்தில பயன்படுத்த போறாங்க. பாம்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த விமானத்தில லேசர் கைடட் பாம்ஸ், ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷன்னு பல டைப் ஆஃப் பாம்ஸையும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா இன்னைக்கு இந்த HAL ஆம்கா விமானத்த பத்தி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்து என்ன டாபிக் பேசலாம்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க.
இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா, ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நான் டிஃபென்ஸ் சம்மந்தமா நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது டாப் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி அதில வந்து டாப் 10 ஃபைட்டர் ஜெட்ஸ், டாப் 10 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், டாப் 5 பாம்பர்ஸ்ன்னு பல வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.